என்னடா என் வாழ்க்கை ரொம்ப போரிங்காகவே போயிட்டுருக்கே அப்படின்னு யோசிக்கும்போது தான் நுரை ததும்ப காஃபி போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு தோணுச்சு. ஓ, இதுதான் காரணமா? சரின்னு சொல்லி ஒரு நுரை ததும்ப காஃபியோட இந்த நாள் ஆரம்பிச்சிட்டேன். மெஸ்ஸில் இட்லி கேசரி வடகரி அதை சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெகுலராக சாப்பிட்ருங்க. பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிடல ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூபர்குலோசிஸ் வரலாம், டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரலாம், கேஸ்ட்ரைட்டிஸ் வரலாம், இந்த மாதிரி நிறைய நோய் வரலாம். ஸோ உங்கள் ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸாவது டைம் எடுத்து கொஞ்சமாவது சாப்பிட்டு போயிருங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் மெடிக்கல் கண்டென்ட் என்னோட டெய்லி லாக்ஸோட மிடில் ஆட் பண்ணுறேன். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட்ஸ்லாம் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் என்ஜாயினும் 8 to 9 கிளாஸுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். 8 to 9 கிளாஸ் முடிச்சுட்டு போஸ்டிங்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்டல் போயிட்டு இருந்தேன். நம்ம வாட்ச்மேன் அண்ணாக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்து லஞ்ச் சாப்பிட்டேன். சாட்டர்டேனா எங்களுக்கு ஈவினிங் ஐஏ இருக்கும். ஐஏலாம் முடிச்சுட்டு நவம்பர் 3 காசியோட பர்த்டே வருது. அதுக்காக இப்போயே பிளானை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன பிளான்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள ரெசார்ட் கூட்டு போகணும். அங்கே ரெசார்ட்டில் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும். இதுதான் பிளான். நான் சேலஞ்சுன்னு ஒன்று ஆரம்பித்தேன். அதில் படிக்கிறேனோ இல்லையோ வெளியே ஊர் சுற்றிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கலாய்க்கிறாங்க. இதுக்கு மேலே நான் வரலடா சாமி ஆளை விடுங்கன்னு சொல்லி ரூமில் போய் படுக்க போயிட்டேன். தம்பி நீ சேலஞ்செலாம் அப்புறமேட்டு பண்ணு, ஃபஸ்ட்டு பர்த்டே பார்ட்டிக்கு வா, இந்த வருஷம் கொண்டாடினா தான் அடுத்த வருஷம்லாம் சிஆர்ஆரை போயிட்டா ஒன்றா கொண்டாட முடியாது, எவ்வளோ சொல்லியும் கேட்காம என்னை தூக்கிட்டு போயிட்டானுங்க. கார் விண்டோ ஓப்பன் பண்ணி எகிரி குச்சி தப்பிக்கவும் பார்த்தேன். போபேஸ் பிடிச்சி உள்ள எழுதிட்டான். அந்த பிளானும் ஃப்ளாப்பு. கடைசியில் அவனுங்களே கண்டுபிடிச்சிட்டானுங்க. காய்ஸ் எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறேன் பேர் ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. நினைக்கிறேன் தெரியாம ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ரெசார்ட் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வருஷம் ஏமாற மாதிரி இன்னைக்கு ஏமாற போறோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஏமாறுறதுக்கு. இது துண்டெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். எங்க 2 பேர் போட்டு கடைசியில் அவங்க மட்டும் துண்டு வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கூட போகிறாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கன்ஃபார்ம் ஏமாறும். எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஏற்ற போகிறேன். போனதுமே எங்களை ஒரு புத்தர் தான் வெல்கம் பண்ணாரு. வா, வாட் அ கோஇன்சிடென்ட். ரெசார்ட்டில் என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டாடா பாய்.